இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட் தான். அது என்னது? a sin x ப்ளஸ் b cos x. ஆனால் டினாமினேட்டரில் வரும்போது என்ன ஆகிடும்? கோஎஃபிஷியன்ட் மாறி போயிடும். c sin x ப்ளஸ் d cos x. இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் மாறி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டரை எப்படி பிரிச்சுக்கலாம்? நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு நம்ம மாற்றுறதுக்காக l இன்ட்டு டினாமினேட்டர், ஓகேயா, ப்ளஸ் m இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர். டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர் எடுக்கும் பொழுது என்ன ஆகும்? நமக்கு வந்து அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு ஈஸியாக போயிடலாம். ஓகே, இது ஒரு மெத்தட் தான். இதே மெத்தடில் தான் செய்யணும்னு இல்லை, வேறு நிறைய மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து a sin x ப்ளஸ் b cos x தான் என்னது? நியூமரேட்டர். l இன்ட்டு டினாமினேட்டர் அதை அப்படியே எழுதுவேன், c sin x ப்ளஸ் d cos x. m இன்ட்டு டெரிவேட்டிவ் எடுக்கணும் இல்லையா? டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஒன் என்னது? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு cos x கிடைக்கும். ஸோ c cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x கிடைக்கும். ஸோ மைனஸ் d sin x வரும். ஸோ இப்போ இதை பிரித்து எழுதுங்க. lc sin x ப்ளஸ் ld cos x ப்ளஸ் mc cos x மைனஸ் md sin x. இந்த ஸ்டெப்பை நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு sin x உடைய கோஎஃபிஷியன்ட்லாம் தனியாக எழுதணும், cos x எழுதணும், அவ்வளோதான். இப்போ sin x எழுதினோம்னா lc மைனஸ் md. ஓகே, cos x ஓடு எழுதினோம்னா ld ப்ளஸ் mc. ஸோ இங்கே அதே மாதிரி நமக்கு வந்து a அண்ட் b நமக்கு இப்போ கிடச்சிருச்சு, கரெக்டாக? ஸோ a என்னது? ஈக்குவேட் பண்ணோம்னா, கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ணோம்னா, ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ஸ். கோஎஃபிஷியன்ஸை நம்ம கம்பேர் பண்ணினோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? a வந்து என்னது? lc மைனஸ் md. b வந்து என்னது? ld ப்ளஸ் mc. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? L அண்டு C கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இப்போ L கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? LC மைனஸ் MD ஈக்குவல் டு A. இங்கேருந்து நான் வந்து M எடுத்து பண்ணினேன்னா MC வில் பி ஈக்குவல் டு B மைனஸ் LD. ஸோ M வந்து என்னது? B மைனஸ் LD பை C. இது தேவையில்லை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸை அங்கே ஃபாலோ பண்ணேன். ஏன்னா கணக்குன்னு வரும்பொழுது நமக்கு வந்து கணக்கில் வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்கும், நம்ம நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் இதுதான் மெத்தட், ஜென்ரலான மெத்தட். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்கே LC மைனஸ் எம்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா LD பை C இன்ட்டு D வில் பி ஈக்குவல் டு A. ஸோ LC ஸ்கொயர், நான் இது எடுத்துட்டேன், LCM எடுத்துட்டேன். ஸோ BD மைனஸ் LD ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு A. சரியா? ஸோ இப்போ இதில் என்ன கிடைச்சிருச்சு எனக்கு? L எடுத்துட்டோம்னா C ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் வரும் இல்லையா? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் BD ஈக்குவல் டு A. So L into C square plus D square will be equal to A plus BD. ஒரு நிமிஷம், இங்கே வந்து நான் இந்த LCM எடுக்கும்பொழுது இங்கே C வரும் இல்லையா? எனக்கு அந்த Cயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே C ஆகிடும். ஸோ AC plus BD. அப்போ L என்னது? AC plus BD by C square plus D square. இதே மாதிரி M சால்வ் பண்ணோம்னா Mக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். M equal to B minus L வேல்யூ என்ன? AC plus BD by C square plus D square into D divided by C. ஸோ இங்கே M என்ன ஆகிடும்? BC ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தோம்னா ACD மைனஸ் BD ஸ்கொயர் பை C ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். ஸோ M என்னது? இப்போ வந்து BD ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ C காமனாக இருக்கிறதுனால நான் வெளியே எடுத்தேன்னா BC மைனஸ் AD டிவைடட் பை C ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு வந்து C, எஸ் இங்கே ஒரு C வேறு இருக்குது, அதை நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இங்கே கீழே டினாமினேட்டரில் C இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து எழுதணும். ஸோ அதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ M ஈக்குவல் டு BC மைனஸ் AD பை C ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர். ஸோ M அண்ட் M வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ண முடியும். நியூமரேட்டரை வந்து இந்த டேர்மில் எழுதும் பொழுது நமக்கு ஈஸியாகிடும். ஸோ இது ஒரு விதமான சம்மு. இதை வந்து நம்ம வந்து ஒரு சம் வச்சு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்னது? 2 sin x plus 3 cos x divided by 3 sin x plus 4 cos x. ஓகேயா? இன்ட்டு dxன்னு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? நியூமரேட்டரை நான் சொன்ன மாதிரி M இன்ட்டு L இன்ட்டு டினாமினேட்டர், கரெக்டா? plus M into derivative of denominator, that is 3 cos x minus 4 sin x. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடும்? 3L மைனஸ் 4M என்னது? sin x உடைய கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி 4L
ப்ளஸ் 3m வந்து என்னது cos x உடைய கோஎஃபிஷியன்ட். இங்கே 2 sin x ப்ளஸ் 3 cos x. எனக்கு இங்கே என்ன ஆகும் 3l மைனஸ் 4m will be equal to what 2. 4l plus 3m will be equal to 3. நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் அதை மனப்பாடமே பண்ண வேண்டாம், அது ஒரு மெத்தட் அவ்வளோதான், அதனால தான் அது சொன்னேன் நான். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இப்போ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், இங்கே 3lக்கும் இதுக்கும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு மேக்ஸில் ஓகே மல்டிப்ளை பை 4 இந்த ஈக்குவேஷனை இதை மல்டிப்ளை பை 3. ஸோ எனக்கு என்ன ஆகிடும் 12l மைனஸ் 16m will be equal to 8. இங்கே வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடும் 12l ஓகே ப்ளஸ் 9m will be equal to 9. கரெக்டா? ஸோ இப்போ நான் இதை சப்ராக்ட் பண்ணினேன்னா எனக்கு வந்து இதுவும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 25m will be equal to minus 1. m வந்து 1/25 வரும். m 125னா 3l ப்ளஸ் 3l equal to 2 plus 4m. ஸோ l வந்து எனக்கு என்னது l வந்து 2 plus 4/1/25. ஸோ எனக்கு இதை வந்து L வந்து என்னது 2/3 ப்ளஸ் இது அப்படியே எடுத்துக்கோங்க. இதை வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகிடும் நமக்கு 54/25 into 3. ஸோ இது பண்ணால் 18/25 ஆகிடும். ஸோ L and M வேல்யூ நமக்கு தெரியுமா, இதை வச்சு பண்ண வேண்டியதான். ஸோ இன்டகிரேஷன் வில் பிகம் வாட், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூமரேட்டர் என்னென்னு எழுதியிருக்கோம் L into this one இல்லையா. ஸோ நமக்கு L and இது தெரியும். ஸோ நான் எப்படி எழுதலாம் L into டினாமினேட்டர். ஸோ L into டினாமினேட்டர் என்னது எனக்கு 3 sin x plus 4 cos x கரெக்டா ப்ளஸ் m into m வந்து என்னது 1/25 into derivative of denominator that is 3 cos x minus 4 sin x divided by denominator கிடைக்கும் எனக்கு 3 sin x plus 4 cos x ஆல்ரெடி இருக்கிறது தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன ஆயிடுச்சு எனக்கு 2 டேர்ம் கிடைக்குது. அதை ஒன்று ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இது என்ன ஆகிடும் 3 sin x plus 4 cos x divided by 3 sin x plus 4 cos x into dx. நான் டீச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் ஸ்டெப்ஸ் டீச் பண்ணுறேன், நீங்கள் போடும்பொழுது இன்னும் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது டேர்ம் என்னது சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு ஈஸியாகிடும். நமக்கு நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கன்சிடர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து டி அண்டு டிடி ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு ஒரே டேர்முங்கிறனால கேன்சல் ஆகிடும். ஸோ 18/25 இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் 1/25. இதை நான் டி வந்து 3 sin x plus 4 cos x எடுத்தேன்னா dt என்னது 3 cos x minus 4 sin x into dx. ஸோ நியூமரேட்டர் அப்படியே இருக்கா. ஸோ வாட் ஐ கேன் ரைட் ஹியர் இட் இஸ் dt upon t. ஸோ இது எனக்கு என்ன ஆகிடும் 18/25 into x ஆகிடும். இது வந்து log t ஆகிடும் by 1/25. ஸோ log t என்ன எடுத்துருக்கோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி எழுத வேண்டியதான். 18/25x plus 1/25 log of t என்னப்பா 3 sin x plus 4 cos x. இதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது, வேறு எதுவுமே இல்லை. சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போகிறதுக்காக நம்ம சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதே டைப்பில் இன்னொரு சம்